டாக்ஸ் கால்குலேஷனை நம்ம பார்க்க போறோம். இது எப்படி டாக்ஸ் கால்குலேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள நம்ம பார்க்க போறோம். அதாவது உங்க இன்கம் 15,75,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்க ஏர்ன் பண்ற இன்கம் அது சேலரியா வந்திருக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து வந்திருக்கலாம், அல்லது பிசினஸ் ஏர்ன் பண்ணி வந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமா உங்களுக்கு இன்கமா வந்திருக்கலாம். அதோட டோட்டல் அமௌண்ட் 15,75,000 ரூபாய் இருக்குதுன்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அஷ்யூம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு எக்ஸாம்பிள நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. 4 லட்சத்துல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5% டாக்ஸ் வரும். 8 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் 10% டாக்ஸ் வரும். 12 லட்சம் ரூபாயில இருந்து 15,75,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 56,250 ரூபாய். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லாப் ரேட்ல 5% டாக்ஸ்ல வந்து 20,000 ரூபாய் வரும். 10% டாக்ஸ்ல 40,000 ரூபாய் வரும். 15% டாக்ஸ் ரேட்ல 56,250 ரூபாய் வரும். டோட்டலா 1,16,250 ரூபாய் டாக்ஸ் லைபிலிட்டியா மாறும். இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த அமௌண்ட் தான் அந்த 15,75,000 ரூபாய்க்கு ஆன ஒரு டாக்ஸ் அமௌண்ட் லைபிலிட்டியா மாறும். மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒருத்தருக்கு இன்கம் வரும் அல்லது எதன் மூலமா இன்கம் ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிற விதத்தை பார்க்கணும். அதாவது 5 டைப்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் இன்கம் இருக்கு. சேலரி இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், பிசினஸ் இன்கம் அல்லது ப்ரொஃபஷனல் இன்கம். 4வது வந்து கேபிட்டல் கெயின். 5வது அதர் சோர்சஸ், அதாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஹெட் மூலமா தான் இன்கம் ஏன் ஆகுது, அதாவது இன்கம் வருமானமாக கணக்கிடப்படுகிறது. அதாவது சேவ் பண்ற மெத்தட் வந்துட்டு 2 டைப்பா பார்க்கலாம். ஒன்னு வந்து மினிமம் சேவிங், மேக்சிமம் சேவிங். அதாவது மேக்சிமம் சேவிங்க நம்ம ஹெல்த்தி சேவிங்காவும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ மினிமம் சேவிங் எவ்வளவு இருக்கணும் பாத்தீங்கன்னா 10% இருந்து 20% வரைக்கும் இருக்கலாம். மேக்சிமம் சேவிங் அல்லது ஹெல்த்தி சேவிங் எவ்வளவு இருக்கலாம் பாத்தீங்கன்னா 20% இருந்து 30% வரைக்கும் சேவ் பண்ணலாம். அப்படின்னா நம்ம கணக்கு பார்க்கும்போது உங்க இன்கம் 16 லட்சம் ரூபாவா இருந்ததுன்னா 16 லட்சம் ரூபாய் இன்டூ 20% கணக்கு போட்டீங்கன்னா உங்க இன்கம், அதாவது மினிமம் சேவிங்கோட அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 3,20,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நீங்க சேவ் பண்ணலாம். மேக்சிமம் சேவிங் அல்லது ஹெல்த்தி சேவிங்ல 20% இருந்து 30% அப்படின்னா மேக்சிமம் 30% அமௌண்ட்டை நம்ம 16 லட்சம் ரூபாய்னால மல்டிப்ளை பண்ணும்போது உங்க சேவிங் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4,80,000 ரூபாய் வருஷத்துக்கு கணக்கிடப்படும். அதாவது சேவிங் அமௌண்டா நம்ம பார்க்க முடியும். இந்த சேவிங் அமௌண்ட்டை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான்